நீண்ட நாளாக இடதுகை பக்கத்தில் வந்து ஒரு சொத்தப்பல்லோட பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து நேற்று நைட் போயிட்டு பல்ல எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் காலையில் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாங்கன்னா, "பல்லு தான் எடுத்திருக்கியே, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படின்னாங்க. நம்ம அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்போயே அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும். ஜம்பமாக கிளம்பி போயாச்சு. போய் டெலிவரி போட்டுட்ருக்கேன். இடது கை தானே எடுத்திருக்கோம். பல்லு இந்த இந்த ஏரியா முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல் எடுத்து மேலே வச்சா எப்படி வந்து ஒரு வெயிட் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் நேரம் ஆக 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 ஒரு வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா லெஃப்ட் சைடு தானே கேன் ஹோல்ட் பண்ணுறேன். அது வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்துட்டு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிளட் ஏதாச்சும் லீக் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஏன் இந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இது இன்றைக்கி நடந்தது வந்து எனக்கு வந்து எதிர்பார்க்காத ஒன்று. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது என்னால் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. ஏன்னா வலி வந்து ஒரு மாதிரி இருந்ததுனால. அதுக்கு தான் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்களும் சேஃப்டி, நானும் சேஃப்டி. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் திரும்ப 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 உங்ககிட்ட சொல்கிறது. தண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வர்றது எல்லாமே வந்து வெயில் காலம். நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும், நானும் சேஃப்டியாக இருக்கணும். அதனால் தண்ணியை வச்சுட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்து சேஃப்டியாக இருந்துங்க. மிக்க நன்றி.